டப்பிங் அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு லவ் டப்பிங் அப்போ, ஏன்னா அந்த எமோஷனா ரொம்ப எமோஷனா பேசியிருப்பார். அந்த விஜய்க்கும் அப்பாவுக்கும் ஃபாதருக்கு ஒரு மிக முக்கியமான கேரக்டர். அவர் டப்பிங் எப்போ பேசணும் எல்லாரும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஒரு பீடி வச்சுக்குவாரு, பீடி எடுப்பாரு அந்த குரலுக்காக, அது குரலுக்காக அந்த பீடியை பிடிப்பாரு. அந்த பர்டிகுலரா அந்த த்ரோட் அந்த இது வரணுன்றதுக்காக அது பீடி பிடிச்சிக்கிறதுனால தெரியும். அந்த ஸ்மூத் ஆகும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆகும், அப்பதான் வாய்ஸ் இன்னும் த்ரோ ஆகும். அதுதான் அவர் அன்னைக்கு நிக்கிறாருன்னா வந்து, இன்னைக்கு வந்து அவர் லெஜெண்டரி ஆக்டரா வந்து இன்னைக்கு நிக்கிறாருன்னா அதெல்லாம் தான் அவர். அதுக்காக அவர் மெனக்கெட்டிருக்காரு. அதுக்காக தான் யாருன்னு அழுத்தமா நிக்கிறதுக்காக அவருடைய பாத்திரத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் தெருக்கி செதுக்கி தான் அவர் உருவாக்கிருக்காரு. அதனால அதுதான் அவர். அதோட ரகசியம் ஒரு ஆக்டருக்கு தான் தெரியும். அது என்னென்ன ஒர்க் பண்றாங்க, திரைக்கு வர்றதுக்கு பின்னாடி வந்து அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அந்த ரகசியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ரகசியத்துல சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துதான்.